இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே நாசிசிஸ்ட்டுன்னு யாரை பார்த்தாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ராதிகா பரமேஸ்வரன் அப்படின்ற அந்த ஆக்ட்ரஸ் வந்து தன்னுடைய அந்த வாழ்க்கை 2 வருட வாழ்க்கை ஒரு நாசிஸ்டோட எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அவங்க கருத்தை சொன்ன உடனே எல்லாருமே அதுக்கு நிறைய விதவிதமான கமெண்ட்ஸ். சில பேர் இந்த அம்மாவை திட்டுறாங்க, சில பேர் எல்லாம் அப்படிதாம்மா இருக்கும், ஏமா இதெல்லாம் போய் பெருசு பண்ணுறேன்ற பேசுகிறாங்க. இன்னும் சிலர் வந்து அந்த அனாசிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த பையனை திட்டுறாங்க. இன்னும் சிலர் இதை யூஸ் பண்ணி இந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க வந்து வியூஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. நார்சிசிஸ்ட் அப்படின்னு அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஹிட்லர் அளவுக்கு மோசம் கிடையாது, ஆனால் மோசம். இவங்க எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கலாம். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தாய் ஒரு அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தைக்குள்ளே 3 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கிட்ட தன்னுடைய கஷ்டங்களை, தன்னுடைய இமோஷனல் இன்செக்யூரிட்டிஸை, இப்போ உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு, உங்கள் பாட்டி இப்படி பண்ணுறாங்க, உங்கள் அத்தை இப்படி பண்ணுறாங்க, மாமா இப்படி பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் நடக்குது, என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இன்செக்யூர்டாக இருக்கிறவங்க வந்து அவங்க வேறு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைகிட்ட புலம்புறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த குழந்தை என்ன ஆகும், இப்போ நீங்கள் ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட இதெல்லாம் புலம்புனீங்கன்னா ஏமா போமா அப்படின்ட்டு போயிடும். பெருசாக மண்டையில் ஏற்றிக்காது. ஆனால் அது ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப ஃபீலிங் ரொம்ப உள்ளுக்க போயிடும் சப்கான்ஷியஸ்க்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏஜில் அதுக்கு அம்மா தான் எல்லாமே. ஸோ அம்மா கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ புலம்புறாங்களே, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே அவங்கள எல்லாரும் அப்படிங்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த சொசைட்டி மேலே ஒரு வெறுப்பு, அவங்கள நம்பிக்கையின்மை, தனக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி, ஐயோ நம்மளையும் இப்படி தான் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு ஃபியர், என்ன சொல்கிறது, ஒரு தாழ்வு மனப்பான்மை. இந்த மாதிரியெல்லாம் அந்த சின்ன சிசு மனசுக்குள்ளே பூத்தப்படுது. யாரால்? அந்த தாயோடைய அந்த புலம்பலால். ஸோ இதில் வந்து யாரை குறை சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாய்க்கும் வேறு யாரும் இல்லாமல் தான் இந்த பிள்ளைகிட்ட போய் புலம்பியிருக்கு. அவங்களுக்கு தெரியுமா ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ஒரு நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி நம்ம உருவாக்குறோன்னு தெரிய போகிறது இல்லை. அந்த குழந்தைக்கும் அது இல்லாமலே அது வந்து மைண்ட் அளவில் மென்டல் டிஸார்டர் தான். அது நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு க்யூர் பண்ணக்கூடிய வியாதி கிடையாது, அது ஒரு மென்டல் ஸ்டேட். அதை க்யூரே பண்ண முடியாதுன்றாங்க சைக்காலஜிஸ்ட்லாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி உள்ளவங்களை க்யூர் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு ரொம்ப ஆழமான ஒரு வடு அவங்க மனசில். அதன் மூலமாக ஒரு இன்செக்யூரிட்டி லைஃப்பில், ஒரு பயம், யாரை பார்த்தாலும் ஒரு டவுட். இது என்னவா ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் ஒரு டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி ஆயிடுவாங்க. எல்லாருமே நம்மளை தான் புகழணும், நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடத்துக்கு போனால் நம்ம தான் அங்கே வந்து ஸ்டாராக இருக்கணும், நம்மளை பார்த்து எல்லாருமே புகழ்ச்சி, தற்புகழ்ச்சி, என்னை புகழ்ந்தனா நீ நல்லவன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை அவங்களுக்கு உண்டு. பயங்கர ஈகோயிஸ்டிக்கு, தான் எல்லாம், தன்னை கேட்காம யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுமை. இதுக்கு பின்னாடி என்னன்னா அவங்களுக்கு பயம், உலகத்தின் மேலே பயம், சுற்றி உள்ளவங்க மேலே பயம், எல்லோரும் நம்மளை வந்து விட்டு போயிடுவாங்க, நம்மளை திட்டிடுவாங்க, நம்ம அசிங்கமாக இருக்கான்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான பயத்தினால் வரக்கூடிய ஒரு நிலை. அந்த பயத்தை காமிக்காமல் தான் ரொம்ப சுப்பீரியராக காமிச்சிக்குவாங்க. அவங்கள புகழ்ச்சி பண்ணக்கூடிய அந்த ஆளுங்களை சுற்றியே இருப்பாங்க. எப்பவும் தனியாக எங்கேயும் போயிட மாட்டாங்க, கூட ஒரு ஆள் 4 பேர் இருக்கணும் அவங்களுக்கு பக்கபலமாக. ஏன்னா அவ்வளோ பயம் மனசுக்குள்ளே. அவங்கள திருமணம் செஞ்ச அந்த ஸ்பௌஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்ப பாவம். ஏன்னா என்ன ஒரு தப்புமே பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவர்கிட்ட கஷ்டப்படுறாங்க. எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, அடிப்பாரா, திட்டுவாரா, சண்டை போடுவாரா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் முதல்ல எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளி உலகத்தில் எல்லாரையும் கவர் பண்ணிடுவாங்க. இவரை மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க நடந்துக்குவாங்க. ஸோ இந்த ஸ்பௌஸ் ஏதாவது போய் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னப்பா இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்களே தவிர, அவரை பற்றி இம்மி அளவு கூட அவங்களுக்கு சந்தேகம் வராது.
ஸோ அந்த ஸ்பௌஸ்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா சைலண்ட் கில்லர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணோட அது நல்ல விதமாக பேசுகிற மாதிரியும் பேசுவாங்க. அது பொண்ணு அழகாக சொல்லியிருந்துச்சு, அந்த ராதிகான்ற அந்த ஆக்ட்ரஸ்ஸு. சில நேரம் அந்நியனாக இருப்பார், சில நேரம் அம்பியாக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க மாமனாரோடைய அந்த திரைப்படங்களை வச்சு. அதுதான் சில நேரம் ரொம்ப நல்ல ஒரு ஐயோ இந்த மாதிரி மனுஷன் உண்டாங்கிற மாதிரி நம்ம பம்பத்தை க்ரியேட் பண்ணிடுவாங்க. க்ரியேட் பண்ணி அடுத்த செகண்டு அப்படியே அந்நியனாக மாறி நம்மளுடைய கேரக்டர் அசசினேட் பண்ணுறது, நம்மளுடைய உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லியே நம்மளை வந்து மைண்டுக்குள்ளே நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி பிம்பத்தை க்ரியேட் பண்ணிடுவாங்க. அது எப்படி ஒருத்தர் சொன்னால் அப்படிலாம் மாறிடுவீங்களா அப்படின்னா இல்லை. ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, 2 தடவை சொன்னால் பரவாயில்ல. எதுக்கு எடுத்தாலும் உங்களை ஒரு ஆள் ஒன்றுமே உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே டவுட் வந்துடும், ஒருவேளை நமக்கு எதுவும் தெரியலையோ அப்படின்னு. அந்த மாதிரி தான். ஸோ உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது, ஒன்றால் தான் இந்த வீட்டில் எல்லாமே தப்பாக நடக்குதுங்கிறது, குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் ஒன்றால் தாங்கிறது, ஓன் பிள்ளைங்க அப்படிங்கிறது. அந்த ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து அவருக்கு அந்த குழந்தைங்களும் ஒய்ஃபுமா இருக்க மாட்டாங்க. அவருக்கு ஃபேமிலி அப்படின்னா அவருடைய சொந்த பந்தங்கள், அவருடைய கூட பிறந்தவங்க, அவங்கள தான் ரொம்ப தூக்கி வச்சு இது பண்ணுறது. ஏமா இது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே அப்படிம்பீங்க. ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு பழி வாங்கிறது, அந்த சொசைட்டி மேலே பழி வாங்கணும். உங்களுக்கு அந்த ஸ்பௌஸ் மேலெல்லாம் தப்பு கிடையாது. அந்த தன்னுடைய தாய் கஷ்டப்பட்டதை எப்படியாவது யார் மேலேயாவது பழி வாங்கணும், யார் மேலேயாவது காமிச்சிடணும். எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கல்ல, நீ நல்லா இருந்துருவியா, ஒன்று நீயும் அதே மாதிரி கஷ்டப்படு அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க மனசளவில் அவங்கள ரொம்ப சிறுமையாக்கி அவங்க எப்படிலாம் இருந்திருந்தாங்களோ அதை விட 360 டிகிரிஸ் மாற்றி அவங்க கேரக்டரே மாற்றி ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு ஒய்ஃப் எனக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அவங்கள பற்றி தப்பாக வெளியில் பேசி மனசாட்சியே இருக்காது இவங்களுக்கு. தன்னுடைய ஒய்ஃப் தன்னுடைய பிள்ளையை பற்றி பேசணும்னு மனசாட்சி இருக்காது. பெத்த பிள்ளைங்களை கூட வழி வாங்குவாங்க, பெத்த பிள்ளைங்களையும் தப்பாக பேசுவாங்க, அவங்க மோசம்னு சொல்லுவாங்க, அவங்களால தான் நான் கடன் ஆகிட்டேன்பாங்க, எல்லா பொய்களையும் சொல்லுவாங்க. மனசாட்சி அப்படிங்கிறது இம்மி அளவு கூட இருக்காது அவங்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த நார்சிசிஸ்ட் கேரக்டர். இது அவ்வளோ தெளிவாக ரொம்ப சில இடங்களில் அந்த பொண்ணு கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த பையன் நார்சிஸ்டாக தான் இருக்கணும். ஆனால் இதை வந்து டாக்டர்ஸ்லேருந்து சைக்காட்ரிஸ்ட்லேருந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இதை பற்றி. இவங்களை வந்து திருத்தவே முடியாது. அப்போது என்ன வழி, இந்த மாதிரியான பெண்களுக்கு என்ன வழி? ஆண்களுக்கும் இதே நடக்கலாம். ஆனால் பெண்களை விட ஆண்கள் தான் நிறைய இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாய்க்கு வந்து பையன் அப்படிங்கும்போது அவன் நம்மளுடைய பையன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. பெண்கிட்ட அந்த அளவுக்கு அவங்க காமிக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே உங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது தான் வழி, வேறு வழி இல்லை, தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த பொண்ணு வெளியே வந்துருச்சு, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பொண்கள் இருக்காங்க இதே மாதிரி சுச்சுவேஷனில். அவங்க ஏன் அதிலே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் அவர் டிபெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு பைசா கூட கையில் கொடுக்காம எல்லாத்துக்கும் தான் கேட்டு தான் வாங்கணுங்கிற அளவுக்கு அவளை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அது வீட்டில் நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியாமல் எல்லோரும் நடக்கக்கூடாது. ஒரு பாத்ரூம் போனால் கூட சொல்லிட்டு போகிற அளவுக்கு இது சொன்னியா நீ என்கிட்ட அப்படின்னு கேட்குற ஒரு கேரக்டர் அவங்க. எது சொன்னாலுமே என்கிட்ட சொல்லலை, இல்லை என்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்காமல் ஏன் அந்த ஃபேமிலியிலே இன்னும் இருக்காங்க, இந்த பொண்ணு மாதிரி வெளியே வந்திருக்கலாமே அப்படின்னா இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸாக இருக்கும். அப்புறம் குழந்தைங்க பிறந்துருச்சு, எப்படிடா நம்ம வெளில போய் லைஃப்பை லீட் பண்ணுறது தனியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். பேரண்ட்ஸ்கிட்ட போயெல்லாம் இது சொல்லவே முடியாது. என்னன்னு சொல்லுவீங்க? சைலண்ட்டாக மனசளவில் அவர் மாற்றுறத, அதாவது அவனை அடித்தா கூட இந்த மாதிரி இருந்தாலும் என்னை அடிக்கிறான் அப்படி போய் சொல்லிடுவோம் இல்லையா? இல்லை சண்டை போடுறான்னு வெட்டி வெளிச்சமாக தெரியும். சண்டை போடுறது எல்லாத்துக்குமே, பிள்ளைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது வந்து சைலண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபிசிக்கலாக ரொம்ப அப்யூஸ் பண்ணுவாங்க, செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து வெளியில் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. ஸோ அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெளியே வர முடியாத பெண்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அவருடைய அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே போயிடாதீங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நம்ம ஒன்று சொல்லி நம்ம ஒய்ஃப் அழுறா அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீடிங் மாதிரி, ஒரு பூஸ்ட்டு.
ஆஹா அள வச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி. அவள் கஷ்டப்படுறான்னா அது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரியான டைம்ஸில் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, அழக்கூடாது. அவர் சண்டை போட்டார்னா சிரிங்க, பார்த்து சிரிங்க. சண்டை போடு, நல்லா கற்று, என்னை பாதிக்கவே பாதிக்காது அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை நீங்கள் அவர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக கோவம் வரும். அப்போ தான் என்னடா நம்ம இவ்வளோ பண்ணுறோம், அப்படியும் இவ்வளோ வந்து நம்மளால் இது பண்ண முடியலையேன்னு. அந்த கோவத்தை எங்கே போய் காமிப்பாங்க? வெளியில் தான் போய் காமிக்கணும், வேறு வழி இல்லை. பிள்ளைங்கக்கிட்ட காமிப்பாங்க, பசங்கக்கிட்ட காமிக்கிறது தான் ரொம்ப கொடுமை. இருந்தாலும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்னா அவங்க வலையில் நம்ம சிக்கக்கூடாது. அவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களில் இருந்தும் என்னை பாதிக்கலை, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், என் பசங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நீ எப்படி வேணால் இரு, எப்படி வேணால் கற்று அப்படின்னு நீங்கள் வந்து அலோவ் பண்ணணும். ஆனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். முடிஞ்சால் கவுன்சிலிங் கட்டாயம் போங்க. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது, பிஹேவியர் தெரப்பி சொல்லி தருவாங்க, அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் பெட்டர் யூ ஸ்டே அவே வித் யோர் கிட்ஸ். உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு ஒரு வெளியில் போயிட்டு ஒரு நிம்மதியான ஒரு டாக்ஸிக் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுங்க. இன்னும் நிறைய பேர் அவர் பார்த்தா பரிதாபம் வரும். நல்ல மனுஷன் தான், அவர் என்ன பண்ண முடியும் சின்ன பிள்ளைல அப்படி ஆனதுக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ம பலி ஆகிறதுக்கு எந்த விதத்துலேயும் ரைட்ஸ் கிடையாது, நமக்கே கிடையாது. நம்மளை வந்து அந்த பலிப்பீடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம உயிர் முக்கியம், நம்ம பசங்களோட உயிர் முக்கியம், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் பெண்களே. அதனால் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னா உட்காந்து தெளிவாக சிந்தனை பண்ணுங்கள். எமோஷனலாலாம் திங்க் பண்ணாதீங்க. அதை வந்து ஒரு கரெக்டாக சிந்திச்சு கரெக்டான முடிவு எடுங்க.